திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 380. திரு ஆலவாய் காண்டம் நரி பரியாக்கிய படலம் பகுதி 6. பரிமேல் அழகிய பெருமானாக குதிரைச் சேவகனாக எழுந்தருளிய சிவபெருமான் பாண்டிய மன்னன் முன்பு எங்கள் குதிரை ஏற்றம் சிறிது காண்பாய் என்று கூறியருளினார். அஸ்வசாஸ்திரத்தில் கூறப்பட்ட 5 விதமான கதிகள், 18 விதமான சாரிகை அதாவது சுற்றல்கள் முதலான விசித்திரமான விகற்பங்களும் தோன்ற பாண்டியனும் அவன் சபையில் உள்ளவர்களுமன்றி அஷ்ட திசைகளிலும் உள்ளவர்களும் விண்ணுலக வாசிகளான தேவர்களும் இது என்ன என்று மருளும்படி சகல லோகங்களையும் தான் அசையாது இருந்து அசைக்கவல்ல பெருமான் குதிரையின் மீது இருந்து கொண்டு முறையாக நடாத்தி காட்டுகின்றார். மேலே சொன்ன 5 கதிகள் குதிரைக்கு உரிய 5 கதிகள் என்பவை மல்லகதி, மயூரகதி, வியாக்ரகதி, வரணரகதி, விடபகதி. எம்பெருமானே அவ்வாறு குதிரைகளை நடாத்தி காட்டுகின்ற அதனை கண்ட பாண்டிய மன்னன் பிரமாணங்களால் அளந்து அறிவதற்கு அரிய கடவுள் வேதமாகிய தாவுகின்ற குதிரையின் உடனே பாண்டியன் எதிரில் வரும்போது இறைவனது கிருபாநோக்கம் பட்டதனால் பாண்டிய மன்னன் மனம் மயங்கி தன்னை மறந்து எழுந்து அந்த அரிமர்தன பாண்டிய மன்னன் தாமரை மலர் போன்ற தம் கரங்களை தலையின் மீது குவித்து கொண்டு நிற்கின்றான். மனம் வாக்கிற்கு அகோச்சரமாக நின்றவர் இங்கே நேரே வேத குதிரையை நடத்தும் குதிரை சேவகராக எழுந்தருளியதோடு பாண்டியன் நனவிலே கண்டு தரிசிக்கும்படி எழுந்தருளியதனால் எம்பெருமானின் கிருபாநோக்கம் பட்டதனால் பாண்டிய மன்னன் இதுகாரும் பிறவிகள் தோறும் ஈட்டிய சஞ்சித கன்ம பந்தம் ஒழிந்தனன். எனவே அவன் தன்னை மறந்து எம்பெருமானை சேவித்து நிற்கின்றான். அவன் இறைபணியில் நிற்கின்றான். பதியாகிய சோமசுந்தர கடவுள் நாகபந்தம், விருத்தம், தீர்க்கவீதி என்ற பாகுபாட்டை உடைய குதிரை ஏற்றங்களையெல்லாம் இனிதாக காட்டி அருளுகின்றார். நினைத்தற்கு அரிய மன வேகம் போல விரைந்தோடும் வேதமாகிய குதிரை தாள கதிக்கு ஏற்ப நல்ல நடனமிடும்படி செலுத்துகின்ற ஸ்ரீமத் சோமசுந்தர பெருமானை தரிசித்து தத்போதம் இழந்த நிலையிலே 2 கரங்களையும் தலையின் மீது கூப்பி சிறிது நேரம் தன் வசம் இழந்து நிற்கின்ற மதுரையின் மன்னவன் பின்பு அந்த பெருமானின் ஆணையினாலே நீங்கிய ஆணவமலத்தால் மூடப்பட்ட, அதாவது மறுபடியும் மறைப்பு உண்ட அரிமர்தன பாண்டியன் அவனுக்கு தத்போதம் மறுபடியும் எழ இப்பொழுது அரிமர்தன பாண்டியன் நினைக்கின்றார், இந்த ஒரு குதிரை வீரனை பார்த்து நான் என்னுடைய கைகளை என் தலைக்கு மேலே குவித்து வணங்கிவிட்டேனே, இது என்ன அறியாமை என்று சிம்ஹாசனத்திலே மறுபடியும் வீற்றிருக்க வெட்கப்பட்டு வாளாய் நின்றான் அரிமர்தன பாண்டியன். இறைவன் சுதந்திரன் ஆதலால் பாசத்தடை உள்ள உயிர்கள் யாவும் அவரது ஆணை வழி நிற்பதனால் இறைவனின் ஆணையாலே மறுபடியும் மறைப்புண்ட அரிமர்தன பாண்டியன் அவருடைய செய்கை இவ்வாறு நிகழ்ந்தது. அப்படி நிற்கின்ற அரிமர்தன பாண்டியனை பார்த்து அருள் நோக்கம் செலுத்தி குதிரை சேவகனாக எழுந்தருளிய ஸ்ரீமத் சோமசுந்தரேஸ்வரர் அருளுகின்றார். பாண்டிய மன்னவனே, உனது சொல்லுக்கு மீறி நடக்காத இந்த மந்திரியார் உனது பொருளையெல்லாம் கொண்டு வந்து நமக்கும் நம்மிடத்தை விட்டு விலகாத நம்மவர்களுக்கும் மிக அதிகமாக கொடுத்தார் உன்னுடைய பொருளையெல்லாம். அவ்வாறு கொடுத்தமையினாலே மிக அரிய இந்த குதிரைகள் இவைகள் தேவர்களுக்கு அல்லாமல் மனிதர்களுக்கு பொருந்துகின்ற குதிரைகள் அல்ல, விவேகிகளால் மதிக்கப்பட்ட விலைகளுக்கும் மேற்பட்டன இந்த குதிரைகள். அஸ்வசாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்ற பெருமிதங்கள் எல்லாவற்றையும் உடையன இந்த குதிரைகள். இவைகளெல்லாம் உனக்காக இங்கே வந்திருக்கின்றன. இனி இந்த குற்றமற்ற குதிரைகளை விற்கின்ற வியாபார முறைமையினை சொல்லுகின்றேன், கேட்பாயாக என்று அருளினார். எம்பெருமான் அருளிய குற்றமற்ற குதிரைகள் என்றால் குதிரைகளுக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் என்று அஸ்வசாஸ்திரங்கள் கூறுகின்றன. எப்படிப்பட்ட குற்றங்கள் குதிரைகளுக்கு இருக்கும் என்றால், கொம்பு போல நீண்ட காதுகள், முறுக்கிய காதுகள், நைந்த பாதம், கொள்ளிக்கால், வெளுத்த கண், தீனி குறையாமை,
ருத்ரமூர்த்தியைப் போல நீலகண்டமும் பீஜமும் இல்லாமை, ஏறக்குறைய இருக்கும் பெரிய பீஜமும் பதுமையும் அக்னியும் சித்திரமும் போல அசைவு இல்லாமையும், முகம் வால் நாற்கால்களாகிய இவைகளில் சுழி இல்லாமையும், நஞ்சபாதம் 3 கால் விளர்த்து 1 கால் கருத்து, கொள்ளிக்கால் 3 கால் கருத்து 1 கால் விளர்த்து என்று இப்படிப்பட்ட குற்றங்களெல்லாம் இல்லாத குதிரைகள் இவை என்று. இனி இந்த குற்றமற்ற குதிரைகளை, நன்மை அமைந்த குதிரைகளை, உனக்கு விற்கும் வியாபாரத்தை, வாணிபத்தை யாம் சொல்வோம், நீ கேட்பாயாக என்று கூறி, இந்த தாவும் குதிரைகளை என்னிடத்திலிருந்து கயிறு மாறி உன்னதாக வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி கயிறு மாற்றி வாங்கிக் கொண்டால் அவைகள் அனைத்தும் உன்னுடையது ஆகும். மன்னவனே, நாளை இந்த குதிரைகள் எவ்வாறு ஆனாலும் எனக்கும் உனக்கும் இந்த குதிரைகளின் விஷயமாக இனி யாதொரு விவகாரமும் கிடையாது. இதுவே குதிரை வியாபாரத்தின் முறைமை என்று கூறியருளினார். உடனே மன்னவனும் மிக்க மன மகிழ்வுடன் அதற்குச் சம்மதித்து, எமது மெய்மையான கீர்த்தியினை உடைய மந்திரிமார்களுள் சிறந்த வாதவூரர் ஒப்பற்ற தன்மையினராய் உங்களோடு பழகும் பழக்கத்தால் உங்கள் ஸ்வபாவாதிகளில் நல்ல அனுபவம் உடையவர் ஆயினார் என்று பலதரம் கூறினான். உயர்ந்த வேத அஸ்வத்தின் மீது சர்ப்பாபரமானது விளங்காமல் ஏறி வந்துள்ள ஸ்ரீமத் சோமசுந்தர பெருமான் குதிரை வியாபாரியாக தம் எதிரே இருந்த மரகதம் போன்ற நிறத்தினை உடைய வேப்பமாலை அணிந்த பாண்டிய மன்னனுக்கு குதிரைகளை கயிறு மாறி கொடுக்கின்றார் எம்பெருமான். அப்படி கயிறு மாற்றி குதிரைகளையெல்லாம் பாண்டிய மன்னனுக்கு சொந்தமானது என்று கொடுத்தருளிய பெருமான் அதன்பின் பொதுவான அஸ்வ லட்சணங்களையெல்லாம் திருவாய் மலர்ந்தருளத் தொடங்குகின்றார். பகைவர்களை கொல்லுகின்ற வேல்படையை உடைய மன்னவனே, இந்த வேகமான குதிரைகள் சமயம் வந்தபோது மதில் உறுப்புகளையும் தாண்டிச் செல்லும், கண்ணும் நுழையாத ஜன்னல் வாயில்களிலும் நுழையும், காணப்பட்ட வழிகளையெல்லாம் வழிகளாக கொண்டு செல்லும், கொடிய வெவ்விய பசி வந்தவுடன் தின்னாதவைகளாயினும் தின்னும். ஒருவனிடத்தில் ஒப்பற்ற சிறப்பு வாய்ந்த லட்சணங்கள் அமைந்த ஒரு குதிரை இருக்கும் என்றால் அவனுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் மிகுதியான செல்வமும் விருத்தியாகும், கீர்த்திகளும் முறைப்படி உண்டாகும். இவைகளிலே மிருதுவான மாந்தளிர் போன்ற நாவினை உடையன, தூக்கி வைக்கப்பட்ட குளம்புகளை உடையன, நீண்டு நேராய் சமானமாயிருக்கின்ற பற்களை உடையன, மார்பும் கழுத்தும் பசிய பாம்பின் படத்தை போன்றனவுமாகிய குதிரைகள் இவைகளுக்கு பாடலம் என்று பெயர். அகன்ற நெற்றியினையும் சீப்பால் வாரப்பட்ட தலைரோமத்தை போல் ஒன்றோடொன்று பிடிக்காமல் ஒரே நிறமானவைகளையுமுள்ள புறமயிரினை உடையனவும், குற்றமற்ற முக்கோண வடிவாய் அழகு பொருந்திய முகத்தினை உடைய குதிரைகள் பலம் பொருந்திய கோட்டகம் என்ற பெயரினை பெற்ற குதிரைகள். எதிர்க்கப்பட்ட போர் முகத்தில் வாழ்படையால் முகத்தில் வெட்டினாலும் பகைவரோடு எதிர்ப்பதாய் குரங்கையும் வேங்கையையும் யானையையும் நரியையும் சிங்கத்தையும் சர்பத்தையும் தாவுகின்ற முயலினையும் போல செல்லும் கதியினை உடைய குதிரைகளை இவுளிகள் என்ற பெயரை உடைய குதிரைகள். மிகவும் நீண்டவையாய் சங்கை போலவும் வெள்ளிய கரும்பை போலவும் நுரைநீரை கக்குவதாய் கருப்பு வர்ணத்தோடு வேறொரு நிறம் பெற்றதாய் விளங்குகின்ற குதிரைகள் வன்னி என்னும் பெயரை உடையன. அழுத்தமான கண்டத்தில் சிறந்த தேவமணி எனும் சுழியுள்ளனவாய் அஷ்டமங்கலங்களை உடையனவாய் அலங்கரிக்கத்தக்க பஞ்ச கல்யாண லட்சணமும் உள்ளதாய் எண்ணப்படும் குதிரைகளே குதிரைகள் என்னும் பெயரினை உடையவை. குங்குமத்தையும் கற்பூரத்தையும் கொளிய திண்ணிய கரிய அகில் குழம்பையும் புணுகையும் போல மனம் வீசும் தன்மையினை உடையனவாய் சங்கத்தையும் மேகத்தையும் சர்பத்தையும் கொடிய சிங்கத்தையும் போல கனைக்கும் தன்மை உடைய குதிரைகளுக்கு பரிகள் என்று பெயர். 4 கால்களும் கடைந்தெடுத்து வைத்தால் போன்று விளங்குகின்றனவாய் சுற்றும்போது கொள்ளிவட்டம் போல இருக்கும், மேலிருக்கும் சேவகனது காலுக்குள் அடங்கி நிற்பனவாக இருக்கின்ற குதிரைகள் கந்துகம் என்ற பெயரினை உடையவைகள். கோட்டைகளையும் துருக்கங்களையும் ஆறுகளையும் தாண்டத்தக்க வல்லமையினை உடையனவாய் இந்த எல்லாவித லட்சணங்களும் நிறைந்துள்ள குதிரைகள் வந்திருக்கின்றன. இவைகளுக்கு வயது 8.
சத்ருத்தன்மையை ஒழிக்கின்ற இக்குதிரைகள் மன்னவனே நீ ஏறி நடத்தத்தக்கவைகளே என்று கூறி வேத சாஸ்திரத்தின் உச்சியில் உள்ள பரம்பொருளாகிய குதிரை வீரர் திரும்பி அவர்களினுடைய முகத்தை பார்த்தருளினார். உடனே நெருங்கி நின்ற அந்த வீரர்களும் தாவுகின்ற அக்குதிரைகளையெல்லாம் வேதங்களுக்கெல்லாம் எல்லை காட்டும் தன்மையைப் போல பார்த்தவர்கள் அறிவும் பின்னிட்டு போம்படி விரைந்து ஓட்டினார்கள். அவ்வாறு ஓடும் குதிரைகள் அனைத்தையும் பார்த்து பாண்டிய மன்னன் ஆச்சரியம் கொண்டு நண்பர்களாக அருகே இருந்த மந்திரிகளை பார்த்து அசையாத தன் மகுடத்தை அசைத்து மிக மெதுவாக உண்டான வெள்ளிய சிரிப்போடு மிகுதியான மகிழ்ச்சி உடையவனானான் பாண்டிய மன்னன். உடனே சிவபெருமானும் தமது தெய்வக் குதிரையை நடத்தியருளினார். இடதுசாரி வலதுசாரி என்னும் இருவகையான சாரிகளும் நடத்தி வட்டமாய் ஓடும் பொழுது எரிகொள்ளியைச் சுற்றினால் போல வீதி முழுமையும் ஒரே குதிரையே நிற்கும் தன்மையைப் போல குற்றமற காணும்படி ஒரு க்ஷணப்பொழுதிலே நடத்தி காட்டினார் எம்பெருமான். இவ்வாறு சுழலும் குதிரை எவ்வண்ணம் இருந்தது என்றால், முன்னொரு காலத்தில் சித்தமூர்த்திகளாய் எழுந்தருளி வந்த சிவபெருமான் தமது திருக்கரத்தில் அணிந்திருந்த சர்ப்ப கங்கணத்தை விட்டு மதுரையின் எல்லை அளவை காட்டிய தன்மையை போன்று இருந்தது. பல நிறங்களை உடைய குதிரைகள் அனைத்தும் வீதியில் பின்னலிட்டு வைத்தது என்று சொல்லும்படி ஒன்றோடொன்று கலந்து வட்ட வடிவமாய் ஒப்பற்ற மதுரை என்னும் பெண்ணினது கையில் அழகாக பொருந்தியுள்ள பல மணி வளையல்களாக இருந்தன. இளம்பிறையை ஒத்த நெற்றியினை உடைய பெண்கள் இடித்த பொற்சுண்ணம் சிந்தி கிடக்கின்ற வீதியின் வழியே செல்லுகின்ற திண்ணிய குதிரைகளின் வரிசைகளிலிருந்து எழுந்த புழுதி தேவலோகத்தில் குதிரை ஓட்டிய போது எழுந்த புழுதியைப் போன்று இருந்தது. தேவர்களும் மனிதர்களும் செவ்விய மதுரையில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழும்படி குதிரையை நடாத்திக் காட்டி மன்னவன் அருகில் வந்து கிருபையால் கடல் போன்றவராகிய கடவுள் அக்குதிரைகளின் உற்பத்திகளையெல்லாம் முறைப்படி கூறியருளுகின்றார். இப்பரி என்னும் பெயருள்ள குதிரை வளப்பும் பொருந்திய காம்போஜம் என்ற நாட்டில் பிறந்தது. இம்மாவென்னும் அது மந்திரகிரியில் பிறந்தது. இந்த தாவுகின்ற புரவி பிரகாசிக்கின்ற காந்தார நாட்டில் பிறந்தது. இந்த குதிரை வான்மீக நாட்டில் பிறந்தது. இந்த கந்துகம் சிந்து நதிக்கரையில் பிறந்தது. இக்கணவட்டம் கெடுதலில்லாத பாஞ்சால நாட்டில் பிறந்தது. இந்த குதிரை துளுவ நாட்டில் பிறந்தது. இந்த துரகம் களங்கமற்ற இமயமலையில் பிறந்தது. இந்த கற்கை கூட்டங்கள் கலிங்க நாட்டில் பிறந்தன. இந்த பாடலம் ஆரியவர்த நாட்டில் பிறந்தது. இந்த அஸ்வங்கள் கூர்ச்சர நாட்டில் பிறந்தன. இந்த சிறப்பு வாய்ந்த துரகங்கள் கேகேய நாட்டில் பிறந்தன. இந்த வெற்றி பொருந்திய கொய்யுளைகள் யவனா ராஜ்யத்தில் பிறந்தன. இந்த கொக்குகள் தேன் பொருந்திய மலர்களை உடைய வயல்கள் சூழ்ந்த மக்க நாட்டில் பிறந்தன. இந்த போர் இலக்கணம் அமைந்த இவுளிகள் வனாயுஜ தேசத்தில் பிறந்தன. இந்த பாய்மாக்கள் பல்லவ தேசத்தில் பிறந்தன. இந்த கோரங்கள் வித்வான்கள் புகழுகின்ற சவ்வீர நாட்டில் பிறந்தன. இந்த வன்னிகள் அழியாத தமராட்ட தேசத்தில் பிறந்தன. இந்த கோடகங்கள் அரசர்கள் வாழ்கின்ற வாசந்திக நாட்டில் பிறந்தன. இந்த அஸ்வங்கள் கரும்புகள் மிகுதியாக பயிராகின்ற காஷ்மீர நாட்டில் பிறந்தன. இந்த உத்தமமான கோணங்கள் மாளவ நாட்டில் பிறந்தன. இந்த வெற்றி பொருந்திய குந்தங்கள் கந்தரம் என்னும் இடத்தில் பிறந்தன. இந்த ஜெயம் வாய்ந்த அரிகள் சௌராஷ்டிர நாட்டில் பிறந்தன. இந்த கிள்ளைகள் விசாலமான சாலிவே என்னும் நாட்டில் பிறந்தன. இந்த துரகங்கள் வேறு தீவாந்தரங்களில் பிறந்தன. இவைகள் குருக்ஷேத்திரத்தில் பிறந்தன. இவ்வாறு புகழத்தக்க பல்வேறு தேசங்களில் பிறந்த குதிரைகள் இவைகள். இவ்விதமான பல தேசத்து குதிரைகளையெல்லாம் உங்களது மந்திரியார் கொடுத்த பொன்னிற்கு பொருந்திய விருப்பத்தால் இவர்கள் கொண்டு வந்தார்கள் மன்னவனே. இன்னும் கேட்பாயாக. இந்த தாவுகின்ற குதிரைகளிலே வெண்மை நிறம், சிவப்பு நிறம், பொன்னிறம், கருப்பு நிறம் வேறுபாடு இல்லாமல் கலந்துள்ள 4 நிறம் உள்ளனவற்றையும் இவையன்றி வேறே வேறே உள்ள பஞ்ச வர்ணங்களும் உடையன. இவைகளின் சிறப்பு இலக்கணங்களை சொல்கின்றோம் கேள் என்று சிவபெருமானார் முறையாக கூறியருளுகின்றார். வெள்ளியும் முத்தும் பாலும் சந்திரனும் சங்கும் வெண்பனியும் போன்றுள்ள நிறமே வெள்ளை குதிரைக்கு. மாதுளம்பூ மணமுள்ள செம்பஞ்சி குழம்பு என்னும் இவைகளின் தெளிந்த நிறத்தினை உடைய குதிரையே செந்நிற குதிரை.
கரிய மேகம், இறகினை உடைய குயில், வண்டு, மேகம் எனும் இவைகளின் நிறங்களை உடையவைகளே கருப்பு நிற குதிரைகள். பற்றி எரிகின்ற தீ, பசுவின் ரோஜனை எனும் இவைகளின் நிறம் உள்ளவைகளே பொன்வண்ணமான குதிரைகள். இவ்வாறு வகுத்துக் கூறின 4 நிறங்களும் ஒன்றோடொன்று கலந்த நிறமுள்ள குதிரைகள் மிஸ்ரம் என்னும் நிறமுள்ள குதிரைகள். முகம், மார்பு, உச்சி, வால், கால் என்று உரைத்த 8 உறுப்புகளிலும் வெண்ணிறம் பொருந்தின குதிரையே அஷ்டமங்கலம் எனும் பெயருடையது அன்றி, தலையும் வாலும் பெரிய மார்புமாகிய இடங்கள் 3ம் தவிரவுள்ள மற்றைய 5 இடங்களிலும் வெண்ணிறம் உள்ள குதிரையே பஞ்சகல்யாணி என்று கூறுவது. அழகு விளங்குகின்ற கழுத்தில் ஒரு சுழி வலஞ்சுழியாக சுழித்திருந்தால் அஸ்வலக்ஷணம் உணர்ந்தவர்கள் அதனை தேவமணி என்று கூறுவார்கள். முகம், தலை, மூக்கு, மார்பு இந்த 4 இடங்களில் 2 2ஆக பதியப்பட்ட சுழிகளும், நெற்றியின் நடுவில் பின்புறத்திலும் ஒவ்வொரு சுழிகளும் ஒளியுண்டாகும் வண்ணம் இருப்பது இத்தகைய லட்சணம் உடையது மகிமை வாய்ந்தவைகள். இந்த சுழிகள் இல்லாதவைகள் லட்சணத் தவறு உடையவைகள். பரிவு பொருந்தும் வண்ணம் மார்பில் 5 சுழிகளை உடையது என்றால் அந்த சுழிக்கு ஸ்ரீவத்சம் என்று பெயர். நெற்றியில் 2 சுழி அல்லது முச்சுழி இருந்தாலும் நல்லது. அது இல்லாது போனால் நீங்காமல் 4 வலஞ்சுழி உள்ளது நல்லது. அல்லது 2 சுழிகள் முன்னங்கால்களிலாவது பிருஷ்டத்தின் அடியினாவது இருந்தால் நல்லது என்று கூறுவார்கள். கழுத்தின் நடுவில் இரட்டைச் சுழியுள்ள குதிரை தன் எஜமானனுக்கு மிகவும் தரித்திரத்தை உண்டாக்கும். அந்த இரட்டைச் சுழிகளே கணைக்காலில் இருக்குமானால் அளவற்ற துன்பமும் மரணமும் தன்னை உடையவனுக்கு உண்டாக்கும். மேல் உதட்டில் சுழி இருக்குமென்றால் தன் தலைவனுக்கு பயத்தையும் துன்பத்தையும் விலங்கு பூணுதலையும் உண்டாக்கும். இதுவன்றி முன்னங்கால் அடிகளிலும் கபோலங்களிலும் வளர்கிற முழங்கால்களிலும் ஆகிய 4 இடங்களிலும் சுழிகள் இருந்தாலும் அதை உடைய தலைவனை மரணத்துக்கு உள்ளாக்கும். இந்த இலக்கணமற்ற சுழிகளை உடைய குதிரைகளே இலட்சணம் உடைய மற்றைய குதிரைகளை கட்டியிருக்கின்ற வரிசையில் கட்டியிருந்தாலும் குற்றமேயாகும். பயமற்ற குதிரைகளுக்கு வயது 32. குதிரைகளுக்கு அவஸ்தைகள் 10. அவைகளும் ஒவ்வொரு அவஸ்தைகளுக்குள்ளே 3 வருஷமும் 2 மாதமும் 12 நாளும் என உத்தேசித்து தீர்மானித்திருக்கின்றனர்கள் அஸ்வசாஸ்திர வல்லுநர்கள். இதுவன்றி வேறு விதமாக சொல்லப்படுகின்ற லட்சணங்களும் உண்டு. எப்படியென்றால், எந்தவிதமான பேதங்கள் இருந்தாலும் வெண்ணிறம் கலந்திருக்குமாயின் அக்குதிரை நல்லது. கருங்குதிரைக்கு வயிறு அல்லது அகன்ற மார்பு செந்நிறம் உடையதாக இருக்குமென்றால் அது வெற்றியினை உடையது. அதுபோலே வெண்ணிறம் பொருந்தியிருந்தால் அந்த கருநிறக் குதிரையின் பெயர் வாருணம் என்று. அது பகைவர்களை போரிலே வெல்லும். பிடரியில் வெளுப்புள்ள குதிரை தன் எஜமானனுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். மார்பில் வெள்ளை நிறமுடையது சந்தோஷத்தை கொடுக்கும். அழகிய சிறு சதங்கை அணிந்துள்ள கழுத்தில் விசாலமான வெளுப்பு இருக்குமென்றால் திரவியத்தை கொடுக்கும். முகத்தில் வெளுப்பு இருக்குமானால் வெற்றியை கொடுக்கும். அதன் பின்பாகத்தில் வெளுப்பு இருக்குமானால் சுகத்தை கொடுக்கும். இடதுபுறத்தில் வெளுப்பு இருந்தால் புத்திர விருத்தி உண்டாகும். வலதுபுறத்தில் வெளுப்பு இருந்தால் மிகுதியான செல்வத்தையும் தனத்தையும் பல்வகை தானியங்களையும் மேலும் மேலும் விருத்தியாக அளிக்கும். நல்ல முதுகும் வாலும் முகமுமாகிய 3 வெளுத்த குதிரை வெற்றியை தரும். நாபிஸ்தானம் தொட்டு முன்புறத்தில் உயர்ந்த சூரியனைப் போல சிவந்து பின்புறத்தில் சந்திரனைப் போல வெளுத்த அழகுடைய வெற்றி பொருந்திய குதிரைக்கு பகல் வெற்றியாம். சந்திரனைப் போல முன்புறம் வெளுத்து பின்புறமெல்லாம் சூரியனைப் போல சிவந்துள்ள குதிரைக்கு ராத்திரியில் வெற்றி அதிகம். இரவு வெற்றியும் பகல் வெற்றியும் தரத்தக்க 2 வகையான குதிரைகளும் வந்திருக்கின்றன. இக்குதிரைகள் காலை சேர்த்து வைத்தால் பந்தை போலவும், நிற்கும்போது மலையைப் போலவும், கனைக்கும்போது யானையைக் கண்டு கோபிக்கின்ற வெவ்விய அஞ்சாமையினை உடைய சிங்கத்தைப் போலவும், ஓடும்போது வேகத்தில் வாயுவைப் போலவும், நடிக்கும் நடனத்தால் அழகிய நாடகியைப் போலவும், நடக்கும்போது சிங்கத்தைப் போலவும் யானையைப் போலவும் கூறப்படக்கூடிய தன்மையினை உடையவைகள். நல்ல குலத்தில் பிறந்த ஒழுக்கமுடைய பெண்ணைப் போல கவிழ்ந்த முகமும், கருணைதல் மலர் போன்ற கண்ணும், மேகத்தைப் போல கரிய சிறப்பு வாய்ந்த வர்ணமும்,
கருணைதல் மலரைப் போல விளங்குகின்ற வாசனை பொருந்திய நல்ல மணம் பொருந்திய புஷ்பங்களாலும் சந்தனங்களாலும் ஒளி பொருந்திய மணிகளாலும் அலங்காரம் செய்தால் நீங்காத சந்தோஷத்தை அடைந்து விளங்குவது உத்தமமான குதிரை என்று அஸ்வசாஸ்திரத்தின் கரை கண்டவர்கள் சொல்வார்கள். மன்னா, உத்தமமான குதிரைக்கு உயரம் 100 விரல் அளவு, மத்திமமான குதிரைக்கு 84 அங்குல உயரம், அதமமான குதிரைகள் உடல் 61 அங்குல உயரம் என்று கூறுவார்கள் என்றெல்லாம் திருவாய் மலர்ந்தருளிய சிவபெருமான், இனி நமது வீரர்கள் இந்த குதிரைகளை பூஜை செய்து வணங்கி கயிறு மாற்றிக் கொடுப்பார்கள் என்று கூறியருளினார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.